காரியத்தை டச் பண்ணிருக்கேன். முதல்ல நான் சொல்லணும்னா, ஐயா நான் ஃபர்ஸ்ட் டைம் 2022 ஜூன் 30 ஜனவரி மே 31 நைட்டு பார்க்க வரேன். வரும்போது ஐயா கிட்ட சிரித்து முகமா பேசினாங்க. முதல் முறையா சிரித்து முகமா பேசினாங்க. கொஞ்ச நாள் போக போக எப்பவுமே ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணும்போது எப்படி நல்லா சிரிச்சு தான் இருப்பாங்க, போக போக கோவப்படுவாங்க நினைச்சேன். ஒரு மாசம் நான் அங்கே தங்கியிருந்தேன். அப்பவும் என்ன நல்லா பழகாங்க. சரி பக்கத்துல வந்தோடனே எப்பவுமே ஒரு சீனியர் ஜூனியர் அப்படின்னா எப்பவுமே ஜூனியர் நினைச்சுருக்காங்க, கொஞ்சம் ஹார்ஷா தான் இருப்பாங்க, வந்ததுக்கப்புறம் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். பக்கத்துல வந்தா 1 மாசம் ஆச்சு 2 மாசம் ஆச்சு, என்ன எப்பவுமே ஐயா இப்படியே இருக்காங்க, ஒருவேளை நம்ம எதுவுமே ஐயா ஹார்ஷாவே பேசலன்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு நாள் வரதான் அது ஐயாவுடைய இயல்பான குணமே. எங்க ஐயாவுக்கு ஒரு ஐயா சொல்றாங்க, ஐயா நீங்க தான் கோபமே படாத ஐயான்னு ஒருத்தர் ஐயா வந்து கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் நீங்க பொறுமையை கொடுத்து நல்ல ஒரு குருவானவரை குருவானவரை கற்றுக்கொள்ள கற்று எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். கடந்த 3 வருஷத்துல முதல் மாசம் முடிச்சு வரும்போது முதல்ல ஐயா கேட்டேன், ஐயா சர்ச்சைக்கு கூட வராங்க, முடிஞ்ச உடனே டீ கொடுப்போம் ஐயா அப்படின்னு. சரி கொடுப்போம் நாங்கள் ஐயா உங்க சர்ச்சைக்கு பெரிய சர்ச்சா இருக்கு, ஒரு பாடல் குழு இல்லை ஆரம்பிக்குமா, நாங்கள் நிறைய டைம் ஆரம்பிச்சு வெளியே இருக்கு இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம். என்னென்ன ஒரு புதிய திட்டங்கள் எனக்கு தோணுதோ அதை சோங்கிட்ட ஐயா பேசும்போது ஒரு நாள் கூட இது வேண்டாம் உங்களுக்கு இந்த சின்ன வயசு உங்களுக்கு எப்படி தெரியாது வேண்டாம்னு சொன்னதே கிடையாது. ஐயா வீட்டுக்கு எல்லா ஊருக்கு அனுப்புமா உடனே ஐயா நல்ல ஒரு சப்போர்ட். ஒருவேளை இதே போல மற்ற சபை ஊழியர்களுக்கு குருவானவர்கள் பேசுவதற்கும் பழகுவதற்கு வாய்ப்பு கிடைத்திலையும் எனக்கான ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்.